எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஆத்தூரத்தில் இருந்தவன், ஒரு ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தவன், ஆமாம், பலவிதமான போதை பழக்கத்தில் இருந்தவன். அந்த போதை பழக்கத்தில் 3 நாள் செத்தவனை போல் இருந்தவன். அந்த செத்தவனை போல் இருந்த நிலையிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிப்பு வியாதியில் அவஸ்தைப்பட்டவன். வலிப்பு வியாதி ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்கும். வலிப்பு வரும், நாக்கு கடிச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன், முகத்தை தேய்ச்சிக்குவேன். இது எதனால? போதையினால் போதை பழக்கத்தினால வந்த ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தேன் துவக்க நாட்களில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரியாது, இருந்தாலும் அவருடைய அன்பை ருசி பார்க்குற அந்த டைமில் அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை விசுவாசிக்க முடிஞ்சுது. அந்த வலிப்பு வியாதி இதெல்லாம் யாருக்குன்னா தெரியுமா? பவுல் சொல்கிறாருங்க, பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்குன்றாமே. இப்போ பவுல் என்ன சொல்கிறார்? பலவீனம் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ பலவீனம் இருந்தாலும் மனது பாருங்கள், பவுலுடைய மனது, அவர் என்னை பலப்படுத்துவார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி தான் விசுவாசிக்கணும், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். சொல்கிறதுல என்ன போகிறோம், ஆண்டவர் செய்வார்.